கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஃபேரி டெய்ல் 100 இயர்ஸ் குவெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு புது அனிமே ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த அனிமேவை பல பேர் புது அனிமையாக நினச்சிருப்பீங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீக்வல். இப்போது இந்த வீடியோவில் ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமேவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த அனிமேவோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாச்சு அப்படிங்கிற இந்த ஒருத்தன் தான் இந்த அனிமேவோட மெயின் கேரக்டராக இருப்பான். இந்த நாச்சுவை சின்ன வயசுலேருந்தே ஒரு டிராகன் தான் வளர்த்துருக்கோம். அந்த டிராகன் தான் அவனுக்கு படிக்கிறதுக்கு, அதே மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கு அப்படின்ட்டு மொத்த மேட்டரையும் சொல்லி கொடுத்துருக்கும். இதே மாதிரி ஆப்போசிட்டில் இன்னும் சில டிராகன்ஸும் ஹியூமன்ஸ் எடுத்து வளர்த்துருக்கோங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த மொத்த டிராகன்ஸும் அப்படியே காணாம போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஹீரோவான நாட்சு ஒரு கில்ட சேர்றான். அந்த கில்டு பேர் தான் ஃபேரி டெய்ல். கில்டு அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் போவாங்க. அதே மாதிரி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கும். பட் இவங்க போகிற எல்லா மிஷினும் பார்த்தீங்கன்னா ஜெரஃப் அப்படிங்கிற இந்த கேரக்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெரஃபை மெயின் வில்லனாக வச்சு இந்த கதையை போயிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான ஒரு ஸ்டோரியாகவே போயிட்டு இருக்கும். இது ஒரு அனிமே அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த மேட்டரை பார்த்துடலாம். இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி சேர்ந்தா ஒன் பீஸ் ப்ளீச் அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் இருக்காது. அதே மாதிரி சில பல அனிமேகளுக்கு அனிமேஷன் மட்டமாகவும் இருக்காது. இந்த அனிமேவோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த அனிமேஷன் பக்கவாக இருக்கும். அனிமேஷன் குவாலிட்டியில் பெருசாக எந்த இடத்துலையும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இது ஃபேரி டெய்ல் அப்படிங்கிற இந்த ஒரு கில்டை பேஸ் பண்ணி கதை போடுறதுனால ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ், கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு எல்லாமே பக்கவாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்குலேயும் ஒவ்வொரு கேரக்டர் அவங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா கேரக்டரும் பக்கவாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டர் நாட்சு, அதே மாதிரி எஸ்ரா அப்படிங்கிற இந்த கேரக்டர் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அனிமேலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கேரக்டர் இருப்பாங்க. அதாவது அந்த அனிமேல இருக்க மெயின் கேரக்டரும் சில பேர் பிடிக்காம இருக்கலாம். பட் இந்த செட் கேரக்டரை கண்டிப்பாக பல பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபேரி டெய்லுக்கு எஸ்ரா அப்படிங்கிற இந்த கேரக்டர் பவரே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆல்மோஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஆல்மோஸ்ட்லாம் ஒவ்வொரு ஃபைட்டுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல ஒரு 328 எபிசோடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட காஸ்டியூம்ஸ் காமிச்சிருப்பாங்க. அந்த காஸ்டியூம்ஸோட அந்த ஒரு டிசைன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த மேட்டரில் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேரக்டரோட ஃபைட்டிங் ஸ்டைலில் இதுன்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். அதுக்கடுத்து கிரே அப்படிங்கிற இந்த கேரக்டர் இருப்பான். இந்த கிரே நம்ம நாட்சுவுக்கு ஒரு ரைவல் மாதிரி. பட் அப்படியே ரைவல்னு சொல்ல முடியாது. இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் பார்க்குறப்பெல்லாம் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டையும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும். இந்த மேட்ரை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து லூசியா அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட ஹீரோயின், அதாவது நம்ம நாட்சுவோட லவ் இன்ட்ரெஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் அவங்க ரொம்ப டீப்பாக காட்டாமல் போனால் கூட அந்த நேரத்தில் லைட்டாக காட்டுற ரொமான்ஸு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஹாப்பி அப்படிங்கிற ஒரு பூர்ணமான கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் நம்ம ஹீரோ கூட சுற்றிட்டு இருக்கும். இந்த கேரக்டருமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கில்டில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் அது இதுன்ட்டு எல்லாமே நல்லாவே இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது 300க்கும் மேலே எபிசோடு இருக்க ஒரு அனிமே. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ரஷ் பண்ணாமல் பக்கவாக பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆக்ஷனுமே அதான் பிடிக்கும் அப்படின்னாலே கண்டிப்பாக இது அனிமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அனிமே பல பேர் ரொம்பவே மொக்கன்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். அதாவது இந்த அனிமேவோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிற இந்த மேட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கு ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ், ப்ளீச், நருட்டோ, பிளாக் கிளவர் அப்படின்ட்டு நீங்கள் எந்த அனிமே பார்த்தாலும் அந்த அனிமேக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபேரி டெய்லுக்கு ஒரு யூனிக்னஸ் இல்லவே இல்லை. அதுதான் உண்மை. இந்த அனிமே நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா எது அனிமேல் பார்த்த மாதிரி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அந்த ஃபீலிங் மட்டும் மாறவே மாறாது. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட ஃபெயிலருக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகிடுச்சு. அதாவது இந்த அனிமேவை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முக்கால்வாசி பேர் கண்டிப்பாக நிறைய அனிமே பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு இந்த அனிமேல புதுசாக மேட்டர் சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் இல்லை.
ஆல்ரெடி வந்து வேறு அனிமேல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அதே மேட்டர் இந்த அனிமேல இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஒரு பெரிய குறைவே பேருக்கு வேறு அனிமேவோட இது கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அந்த கேள்வி பல பேர் இருக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் கிளவர் அப்படிங்கிற இந்த அனிமே சொல்கிறேன். இந்த பிளாக் கிளவர் பார்த்தீங்கன்னா வந்து புதுசுலேயே பல பேர் வந்து இந்த அனிமேவையும் நருட்டோவையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிளவரோட ஸ்டார்டிங்கை வந்து நருட்டோ மாதிரி இருந்தாலும் பிளாக் கிளவர் போக போக அதில் ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கிளவர் அப்படிங்கிற இந்த மங்கா அந்த அனிமேவை தனியாக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கிளவருக்குன்ட்டு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் வந்தது. அந்த மாதிரி ஃபேரிடேலுக்கு இல்லை, அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட வில்லன் தான். இந்த அனிமே நீங்கள் பார்க்கல, பட் இனிமேல் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். பட் இந்த ஸ்பாய்லர் வந்து உங்களுக்கு பெருசாக கடுப்பாகாது, பட் இருந்தாலும் ஸ்பாய்லர் சொல்லிக்கிறேன். ஸோ வேணாங்கிறவங்க ஜஸ்ட் வீடியோவை ஒரு 30 செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த அனிமேவோட வில்லனான ஜெரப் இருக்கான்ல, இந்த ஜெரப்போட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா அவனே கொண்டுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரொம்ப பவரான கேரக்டர். அதையும் தாண்டி அவனுக்கு ஒரு சாபம் இருக்கும், அதாவது அவனால் சாகவே முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவனே கொண்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம்லைனே வந்து மொத்தமாக அழிச்சிடலாம். அதாவது இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் அழிச்சிட்டா நானும் அழிஞ்சிடுவேன் அப்படிங்கிற அந்த மோட்டிவில் போயிட்டு இருப்பான். பட் இது பார்க்குறப்ப அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. இதே கான்செப்ட் தான் மான்ஸ்டர் அப்படிங்கிற இந்த அனிமேல யோகான் லிபர்ட் அப்படிங்கிற இந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. பட் மான்ஸ்டர் அனிமேல யோகானுக்கான அந்த ஒரு மோட்டிவ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேரிடேலில் அந்த மோட்டிவை கொஞ்சம் கிளியராக காட்டலை. அது வந்து எனக்கு ஒரு பெரிய குறைய ஃபீலாக இருந்தது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல பெருசாக வந்து நெகட்டிவ்லாம் வேறு எதுவுமே இல்லை. இந்த அனிமேவுக்கு நான் கண்டிப்பாக 10/7 கொடுப்பேன். இந்த அனிமே நீங்கள் பார்த்துருந்தா 10/10 கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது அனிமே மங்கா மான்வாவுக்கு ரிவ்யூ நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் பார்க்கலனாலும் பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.